தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கூட்டாட்சி அல்லது கூட்டணி ஆட்சி சாத்தியமா? இது தமிழகத்திற்கு நல்லதா கெட்டதா? இது ஜனநாயகமா? இது ஜனநாயகத்திற்கு விரோதமானதா? இது சாத்தியமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பல ஊடகங்கள் சொல்ல மறக்கும் அல்லது மறைக்கும் பல செய்திகளை தைரியமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக தமிழ் ஜனம் இருந்து வருகிறது. எங்களுடைய சேனலை ஏர்டெல், டாடா ஸ்கை போன்ற டிஷ் டிவிலையும் பார்க்கலாம், ஜிடிபிஎல், டிசிசிஎல் போன்ற லோக்கல் கேபிள் நெட்வொர்க்லையும் பார்க்கலாம், ஜியோ நெட்வொர்க்கில் பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு அனைத்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காணொளிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஜூன் 8 மதுரையில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தமிழக அரசியலை ஒரு ஆட்டியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், 2026 தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டு விதமான ஒரு குழப்பத்தை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று, இங்கே சில கட்சிகள், சில அரசியல்வாதிகள் தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி அமித்ஷா அப்படி சொல்லலாம், எப்படி தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற பல கேள்விகள். இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு உதாரணம் இருந்ததே கிடையாது, கூட்டணி ஆட்சியோ கூட்டாட்சியோ இருந்ததே கிடையாது, இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது ஏதோ நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சாணக்கியா, டிடி நியூஸ், தினமலர், தமிழ் ஜனம் போன்ற முன்னணி ஊடகங்கள் இதை செய்தியாக காடுகளாக வெளியிட்டிருக்கு. ஸோ இது அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் 95% மேலே இருக்கு. அவர் சொன்னது அப்படியே செய்து காட்டியிருக்காரு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வேண்டும், கூட்டாட்சி வேண்டும், ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பட்டியல் இது. திருமாவளவன் நடத்தும் விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், இது எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். பாமக பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி அவர்களுடைய கட்சி, பாஜக, விஜய் புதுசாக துவங்கிய நடிகர் விஜயின் கட்சி கூட அவருடைய முதல் மாநாட்டிலேயே கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. சிபிஐ, சிபிஎம் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னும் பல கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இது மாதிரி கூட்டணி ஆட்சி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தற்பொழுது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அதை மிக தீவிரமாக வைக்கிறது. எந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கோ அந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை போடுது, எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னா. திருமாவளவன் பல ஸ்டேட்மெண்ட்டுகள் மூலமாக, அவருடைய ப்ராக்சிகள் மூலமாக அந்த அழுத்தத்தை தொடர்ந்து திமுகவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகை தவிர மற்ற அனைத்து தலைவர்களும் கூட்டாட்சி வேண்டும், கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழக அரசியலில் நிலவுது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக தான். அதிமுக கூட வெளிப்படையாக கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி அவங்க எதிர்த்தது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு வாய்ப்பு அமைந்தது கிடையாது. பல தடவை அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அத்தனை முறையுமே தனிப்பெரும்பான்மையோடு வந்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியோ கூட்டாட்சியோ தேவைப்படலை, அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகலை, அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் திமுக மெஜாரிட்டி இல்லாமையே ஆட்சிக்கு வந்திருக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த பங்குமே திமுக கொடுத்தது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், மொத்தம் 234 தொகுதிகள், அதில் 118 தொகுதிகளை வென்றால் தனி பெரும்பான்மையாக ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலினுடைய பட்டியல் பாருங்கள். 1952 முதல் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடக்குது. அதில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. அன்னைக்கு இருந்தது 375 சீட்டு. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் 1967 முதல் முறை ஆட்சிக்கு வராங்க. 137 தொகுதிகளோட ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அதை தொடர்ந்து மீண்டும் 1971
184 தொகுதிகளோட அவங்க ஆட்சிக்கு வராங்க. இந்த 2 முறையும் அன்னைக்கு திமுகவில் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருந்தது. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய மக்கள் தலைவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த எம்ஜிஆர்னுடைய பாப்புலாரிட்டியை வைத்துக்கொண்டு திமுக 2 முறை தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் 1977, 80, 84 அப்படிங்கிற 3 தேர்தலில் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தொடர்ந்து ஆட்சியில் உட்காருது. கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள் திமுகவால் ஆட்சிக்கே வர முடியாத சூழ்நிலை. அதை தொடர்ந்து அதிமுக பிளவுபடுது. அந்த பிளவை பயன்படுத்தி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கப்புறம் மாறி மாறி திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது 2006 தேர்தல். 2006 தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்குது. ஆனால் திமுகவுக்கு வெறும் 96 தொகுதிகள் தான் இருந்தது. அப்போ அவங்க கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தோட, காங்கிரஸ் பாருங்க இங்க 34 தொகுதிகளை வச்சிருக்காங்க. ஸோ இந்த 34ம் இந்த 96ம் சேர்ந்தால்தான் அங்க ஆட்சி அமைக்க முடியும். அதை வைத்து தான் 2006ஆம் ஆண்டு திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்கல. அதே நேரத்தில் திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசுல பங்கு வைத்திருந்தாங்க. அன்னைக்கு திமுகவுக்கு அது மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு கிடையாது. அன்னைக்கு திமுக அன்றிருந்த மத்திய அரசுல பங்கு வகித்தாங்க. எப்படி? கூட்டணி. அப்ப அவங்க அதுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது நியாயமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது 2024 நடந்த தேர்தலினுடைய ஓட் பெர்சன்டேஜ். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திமுக கிட்டத்தட்ட 26% வாக்குகளை பெறுது. அதே மாதிரி அதிமுக பார்த்தீங்கன்னா 20% வாக்குகள் பெறுது. ஸோ 26.93 அப்படிங்கிறதுனால நம்ம அதை 27% வச்சுப்போம். அதே மாதிரி அதிமுக 20%. ஸோ 20யும் 27யும் கூட்டினா 47% வருது. கரெக்டாக சொல்கிறேன்னா? நான் அதை மாற்றி 93, 6, 96ன்னு சொல்லலையே. ஸோ 47% வருது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 53% வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய கட்சி மாற்று கட்சிகள். அந்த கட்சிகளுக்கு அரசுல பிரதிநிதித்துவமே கிடையாது. அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? 53% மக்கள் வாக்களித்த கட்சிகளுக்கு அரசுல பங்கு இல்லை அப்படின்னு சொல்றது ஜனநாயகமா, ஜனநாயகத்துக்கு விரோதமானதா அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2014 மத்தியில் ஆட்சிக்கு வந்த பாஜக 282 தொகுதிகள் வைத்திருந்தது. 2019ஆம் ஆண்டு 303 தொகுதிகளை அவங்க வென்றாங்க. 2024 ஒரு சின்ன சறுக்கல் 240 தொகுதிகள் வைத்திருந்தாங்க. இந்த 2 ஆண்டுகள் 2014ம் 2019ம் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை, எந்த கூட்டணி கட்சியினுடைய ஆதரவும் வேண்டாம். அப்படி இருக்கும்போது அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதில்ல. அங்கே தான் சுவாரஸ்யமே இருக்குது. 2014 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1, 2, 3, 4, 5 கட்சிகளை தன்னுடைய அமைச்சரவையில் பங்கு கொடுத்தது பாஜக. 2019 இன்னும் மேசிவ் மெஜாரிட்டி. இது 282, இது 303 இருந்தாலும் எத்தனை கட்சிகள் பாருங்க, 9 கட்சிகளுக்கு பங்கு கொடுத்தது பாஜக அமைச்சரவை. இப்பொழுது 2024 இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போதும் அவங்க இத்தனை கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்காங்க. அப்போது மெஜாரிட்டி இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி இல்லைனாலும் சரி, கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மத்திய பாஜக அரசிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க ஏன் கொடுக்குறாங்க? கூட்டணியில் இல்லாத அதிமுகவுக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை கூட கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அன்னைக்கு இந்தியாவிலேயே 2014 இந்தியாவிலேயே 3வது அதிகமான தொகுதிகளை வைத்திருந்த கட்சியாக அதிமுக இருந்தது. அப்போ அந்த அதிமுகவிற்கு மக்கள் அளித்த அந்த வாக்குகளை மதிக்க வேண்டும், அதை அரசு அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியிலே இல்லாத அதிமுகவுக்கு அன்னைக்கு மோடி அரசு துணை சபாநாயகர் பொறுப்பை வழங்கிடுச்சோ. மக்களினுடைய ஒவ்வொரு ஒரு ஓட்டு ஒரு கட்சி வாங்கியிருந்தா கூட அது அந்த மக்கள் போட்டிருக்கக்கூடிய ஓட்டு. அந்த ஓட்டளித்த மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த கட்சிகளுக்கு கரெக்ட் அவங்களுக்கான தகுதியான பொறுப்புகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஜனநாயகத்தின் மறுபெயர் கூட்டாட்சி. ஏன் கூட்டாட்சினா என்னங்க? நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க,
ஏபிசிடி 4 கட்சி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறீங்க. இந்த 4 கட்சி என்ன சொல்லுது? எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் 4 பேர் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஏ பெரிய கட்சி, பிசிடி சின்ன சின்ன கட்சின்னு வச்சுப்போம். ஆனால் ஏவுக்கு 51% ஓட்டு வாங்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அவங்க 30% தான். ஆனால் இந்த பிசிடி தான் 3 பேர் சேர்ந்து மீதி இருக்கக்கூடிய 21% வாக்குகளை பெற வேண்டும். இப்போ இந்த 21% வாக்குகளை பெற்று இந்த ஏ வந்து ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைச்ச உடனே பிசிடியை கழட்டி விட்டா இது நியாயமா இல்லையா? அப்போ அந்த பிசிடிக்கு நம்பி வாக்களித்த அந்த மக்களை அது ஏமாற்றுவதா இல்லையா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகத்தின் தர்மம், அதுதான் ஜனநாயகத்தின் சரி. அதிமுகவுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2026 அதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அதிமுக அதை செய்யும் அப்படின்னு பல பேர் நம்புறாங்க. ஆனால் திமுகவுக்கு அதற்கான பல வாய்ப்புகள் கிடைத்தும் திமுக அதை செஞ்சதே கிடையாது. எந்த கட்சி ஜனநாயகம், சமூக நீதி, சமத்துவம், அரசியல் அமைப்பு சட்டம்னு வாய்க்கிலேயே பேசுதோ அந்த திமுகவிற்கு இதையெல்லாம் நிரூபிக்க வாய்ப்பு கிடைத்த போது அவங்க அதை செய்யவே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ திருப்பி அமித்ஷாவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். அமித்ஷா சொல்றாரு 2026 என்டிஏல கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும் அப்படின்னு. அமையுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அமித்ஷா ஒரு விஷயம் சொன்னால் அது பல இடத்துல நடந்திருக்கு. உதாரணத்துக்கு, எந்தெந்த அரசியல்வாதிகள் அமித்ஷாவையும் திரு நரேந்திர மோடி அவர்களையும் சேலஞ்ச் பண்ணாங்களோ, நீங்கள் வந்து இந்த ஊருக்குள்ளே வரவே முடியாது, நீங்கள் இங்கே ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்களோ, அந்த ஊரில் எல்லாம், அந்தந்த மாநிலத்தை எல்லாம் ஜனநாயக முறையில் தேர்தலில் ஜெயித்திருக்கு பாஜக. அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம், டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு மோடியை சேலஞ்ச் பண்ணார். நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். தெலுங்கானாவில் கேசிஆர் இதே மாதிரி மோடியை சேலஞ்ச் பண்ணார். இன்னைக்கு அந்த கேசிஆர் கட்சி 3வது இடத்துக்கு போய் அங்கு காங்கிரஸும் பாஜகவும் சமமான பலமாக இன்னைக்கு உருவாகி இருக்கு. மகாராஷ்டிராவில் சிவசேனா ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். எந்த சிவசேனா பாஜக கூட்டணியில் இருந்ததோ அந்த சிவசேனா மோடியையும் அமித்ஷாவையும் சேலஞ்ச் பண்ணாங்க. அவ்வளோதான், இனி மகாராஷ்டிராவில் உங்கள் கதை ஓவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எந்த மூலையில் உட்காந்துக்கிட்டு உத்தவ் தாக்கரே குமரிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அவரை மூலையில் உட்கார வச்சுட்டாங்க திரு மோடியும் அமித்ஷா அவர்களும். இதே மாதிரி தான் கேரளாவில் நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணார் பினராயி விஜயன். இன்னைக்கு கேரளாவில் திரிசூரில் பாஜக எம்பி ஜெயித்து இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்காரு. 2-3 தொகுதிகளில் வெறும் சிம்பிள் ஜஸ்ட் மிஸ் 5000-10,000 ஓட்டில் தான் பாஜகவினுடைய வேட்பாளர் தோத்து போனார். இல்லைனா கேரளாவிலிருந்து இந்நேரம் 3 எம்பிக்கள் வந்திருக்கும். இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அவங்க டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏக்களை வெல்வார்கள் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது. இதே மாதிரி வேற 2 மாநிலத்தில் அமித்ஷாவையும் மோடியும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வெஸ்ட் பெங்கால், ஒன்று தமிழ்நாடு. ஸோ அமித்ஷாவும் மோடியும் இது பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்க முடியாது? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 12% வாக்கு வென்றிருக்கு பாஜக. கூட்டணியே இல்லாமல் எம்பிக்களை வென்றிருக்கு பாஜக. இப்படி இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஆன்மீகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இவ்வளவு சாதகமான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கும்போது ஏன் ஜெயிக்க முடியாது? ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அமித்ஷாவுக்கு வந்திருக்கு. அந்த நம்பிக்கை அமித்ஷா நடந்து முடிந்த அந்த பாஜக நிர்வாகிகள் பொதுக்கூட்டத்தில் அங்கே இருந்த பாஜக நிர்வாகிகளுக்கு அதை கொடுத்துருக்கார், சொல்லியிருக்கார். அதை நம்ம மேடையில் பார்த்தோம். முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் இன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசிய கருத்துக்கள். ஸோ வரக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அப்படின்னா அது உறுதிதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.